என்னாச்சு உனக்கு? சண்டாடு உனக்காக தன்னுடைய உயிரை போனால பரவாயில்லை. ஒவ்வொரு கவிழா தாட வந்து சிலபா தாட வந்து உன் சக்கங்கப்பட்டிக்கார வெள்ளச்சாமி நாதா வந்திருக்கிறது கூட என்ன பார்க்க வரலையா? ஒருவேளை என்ன மறந்துருக்க அந்த விலையம்மா ஏன் மறக்க முடியும்? மதுரை மீனாட்சி கோயில் சக்தி தேவையா? அப்படியா? அந்த சத்தியத்துக்கு எழுதி நினைச்சா என் விலைமான தேடி வருவா. என்னையவே வாடி போடுன்னு கேக்குறிய? உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா எவ்வளவு தினாவிட்டு இருந்தா என்னையவே வாடி போடுன்னு கேப்பேன். ஒரு ஆண்மனு கூட பார்க்காம வந்த உடனே வாடா போடா ஏண்டா வந்த எதுக்குடா வந்த எப்படிடா வந்த ஒரு ஆண்மகளை பார்த்து நீ வாடா போட கேட்கிறீங்க? கேட்கலாமா? உனக்கு இது நியாயமா? ஏங்க நான் வாடா போடான்னு கேட்கிறேன்னா காரணம் இருக்குதுங்க. இவ்வளவு பெரிய அரண்மனையில இத்தனை கட்டுக்காவலையும் மீறி ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துக்கு வந்தா வயசு பொண்ணு மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வெளிக்காட்டிக்காம யாரா நீ எதுக்குடா வந்த ஏண்டா வந்த இரவில் வந்த திருடா அப்படின்னு கேக்குறேனா? ஒரு வயசு பொண்ணு தன்மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி கேட்பான்னு அர்த்தம். இது வார்த்தை வந்தாங்க. ஆனா நீங்க ஏன் அரண்மனைக்குள்ள என்னையவே வந்து வாடி போடி கேக்குறீங்களே? என்ன அர்த்தத்துல வாடி போடினா என்ன உரிமையில கேட்டீங்க? நான் ஒண்ணு வாடி போடினா? ஆமா, ஒரு வார்த்தை சொல்லிருப்பேன். நீங்க தானே சொன்னீங்க இரவில் வந்து நான் தாண்டி பைக்கியமாத கேளடி அப்படிமா. இரவில் வந்தது நான் தாண்டி. ஏன்னா இரவு நேரத்தை செவரில் அடைச்சு வச்சிருப்பாங்க கதவை. ஆமா, எதுக்காக திறந்த வீட்டுல ஏதோ பூந்தாராம அப்படி சொல்லுவாங்க. கதவை அடைச்சு வச்சிருவாங்க. பூச்சி ஏதோ திருட்டு போய் இந்த மாட்ட திருட்டு போய் யாராவது பூத்து வைக்கிறதுக்காக ஆமா செவரு கதவை அடைச்சு வச்சிருவாங்க. அப்படி இருந்தும் கதவை அடைச்சிருக்க வெளியில எப்படி நான் உள்ள வர முடியும்? ஆமா, துருப்பிடிச்சு போச்சு பழைய கூட்டு. அம்மாயா இந்த அரண்மனை எவ்வளவு பெரிய அரண்மனை?
பழங்கால பூட்டு அடைச்சிருக்குமா இருக்காதா சாவி சேரல அதனால செவரு தாண்டி நான் வந்தேன். அதுக்காக இரவில் வந்தவன் நான் தாண்டி செவரை தாண்டி வந்தவனை பாக்குறதுக்காக. உங்களுக்கு மரியாதை கொடுத்திருப்பேன் வந்தவன. நீங்க பகல் நேரத்துல முறையா வந்திருந்தீங்கன்னா மரியாதை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருப்பாங்க. சரிங்க. இரவு நேரத்துல திருட்டுத்தனமா எல்லாரும் அசந்திருக்க நேரம் பார்த்து நடு சாமம் பார்த்து இரவு நேரம் பார்த்து அதுவும் ஒரு பொம்பளை வயசு பொண்ணு தனியா இருக்கிற நாடுத்து இருக்கிற இடத்தை தேடி வந்திருக்கீங்கன்னா என்ன காரணத்துக்காக வந்தீங்கிறது எனக்கு தெரியல. அப்ப என்ன திருட்டு பையன்றியா நீங்க? திருட்டு பையன் சொல்லலங்க, திருட மாதிரி தெரிஞ்சது. ஆனா இப்ப திருட மாதிரி தெரியல. பார்த்தா திருட மாதிரி தெரியலங்க. திருடனா இருந்தா நேரம் கத்தி கூப்பாடு போட்டாலும் ஓடி இருக்கணும், இல்லாட்டி வச்சிருக்க கத்தி குத்திட்டு கொண்டு போகுது. ஆமா, அதனால திருட மாதிரி தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கின்றது எனக்கு நல்லா புரியும். ஆனா ஒரு வகையில் சொல்றது உண்மைதாமா. என்னது? இரவி வந்த திருடா. ஆமா கேட்டீங்கல்ல? ஆமா. நான் நகரட்டு பணங்காச கொள்ளையடிச்சிட்டு போறது திருடல. அப்புறம் எதுக்காக வந்தீங்க? நான் உன்னுடைய இதய திருட. இதய திருடனா? அப்படி யாரு சொன்னா? நான் சொன்னேன். உரிமை இல்லாத விதத்துல வந்து பேசிட்டு இருக்க முடியும். பாருங்க, ஆங்காட்டு அடியாதபடி அண்ணன்மார்கள் வளர்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்காங்க. அண்ணன் வளர்த்திருக்கலாம். 7 பேருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்களே, 7 பூரா போட்டுருவா. உடம்புல உசுறு இருக்கும், ஆனா ஒன்னதுக்கு உதவாம பண்ணிடுவாங்க. அவ்வளவு மோசமான ஆளுங்க அண்ணன்மார்கள். நான் இவ்வளவு பாத்துட்டோமா? 7 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வந்த நானு எப்படி தப்பிச்சு போகணும்னு வெளியே தெரியாம நான் வந்திருப்பேன். தெரிஞ்சோ தெரியாம அரண்மனைக்குள்ள வந்துட்டீங்க. சரி, ஆனா தப்பிச்சு மட்டும் போக முடியாதுங்க, அடிபட்டு தான் போக போறீங்க. நீங்க நான் அடிபட்டாலும் பிடிபடாத ஆளுமா. அதையும் பாத்துறலாம். அதுக்கு கழுவுறமில்ல நழுவுற மீனாட்ட எப்படியாவது வழி ஓடி போயிருவேன். கழுவுற மீன் நழுவுற மீன் எங்க போக முடியும்? எங்க ஓடி விட்டு போக முடியுமா? வெட்டி குழம்பு வச்சிட மாட்டான். நான் உழுவ மீனுமா? அப்படியா? கையில பிடிக்கவே முடியாது. எப்படி மீனா இருந்தாலும் பிடிச்சு குழம்பு வச்சிருவோம். அதை பிடிக்கவே முடியாது. அப்படியா? சிக்காது. பாப்போம் பாப்போம். சரிங்க, முதல்ல நீங்க யார், நீங்க எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, உங்க பேரு என்ன, ஊர் என்னங்கிற விவரத்தை தெளிவா சொல்லிட்டு வந்த வழியாக ஓடி போயிருங்க. வந்த வழியா? ஆமா, வந்த வழியில. ஆமா, எங்க அண்ணன்மார்கள் வர்றதுக்குள்ள வந்த வழியா ஓடிங்க. இல்லன்னா நான் போயிருவேன், இங்க இருக்க மாட்டேன். உசுறு மிஞ்சாது உங்களுக்கு. நான் போயிருவேன், ஆனா நான் மட்டும் போக மாட்டேன். அப்புறம் உன்னை தூக்கி இந்த தொழில போட்டு ஓடியே போயிருவேன். அப்படியா? நீங்க யாருமே தெரியலங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காம உங்க ஊரு பேரை சொல்லுங்க முதல்ல. நீ எந்திரிக்கிற? உன் பேரிய சொல்லும் போது உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு அகத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ பார்க்கும் போதே படையாவே உன் அன்பில் கண்ணீர் துளியாவே, நீ இல்லை என்றால் என்னாவே முதலாய் வருகிறதா? என்ன தெரியுதா? சின்ன வயசுல இப்படி ஒருத்தரை பார்த்து விரும்பணுமே, மனசார நேசிச்சோம் என்ற ஞாபகம் உனக்கு வந்துச்சா? பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க யாரு என்னங்கிற விவரமே தெரியல. எந்த ஊரு, என்ன பேரு, எதுக்காக வந்திருக்கீங்கன்றத தெளிவா சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியுதா தெரியலையான்னு பாக்கலாம். அது வெள்ளையம்மா வெள்ளையம்மா, இவர் விவரமான வெள்ளையம்மா, வெள்ளச்சாமி பார்த்தருந்தோ இவ விரக்கரை கேட்டதுண்டா, நமக்கு ஒரு மகன் பிறப்பா
மூலிகையே அவன் புலியாக மாறிடுவான் இந்த பூலகத்தை ஆண்டிடுவான் இந்த பூலகத்தை ஆண்டிடுவான் கண்ணான தேசத்தில் கண்ணத புத்தெடுத்த வெள்ளச்சாவியே தேசத்தில் நல்ல மொழி பெற்றெடுத்த சட்டப்பட்டிக்காரன் வெள்ளச்சாமி நான் வந்திருக்கிறேன். நமக்கு எப்படி விரும்பணும், எந்த விதத்துல பார்த்து விரும்பணும் தெரியுமா? சுண்டாடி அடி 5 வயசு பெற்று மனசில் ஆசை வச்ச வண்டி ஆசை வச்ச வண்டி மனசில் ஆசை வச்ச வண்டி ஆசை வச்ச வண்டி ஆசை வச்ச வண்டி காப்பீர கூட மனை வண்டி மனசில் பல கோட்டகத்தை நம்பி என்னை விட்டு நீ விரைஞ்சா என்னை விட்டு நீ தெரிஞ்சா ஏமையில போகமடி ஏமையில போகமடி உயிர் உள்ளவரை உன்னை விட்டு உயிர் உள்ளவரை உன்னை விட்டு நான் பெரிய மாட்டேன் என்று நான் பெரிய மாட்டேன் எனக்கு சத்தியமோ செய்தியடி புதுக்கோட்டை மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி அவனுக்கு எப்பவுமே வராதம்மா. இணைக்கிறார் வாழ்ந்தார் முன்னோர்தான் செத்தால் ஒன்னோர்தான் சொன்னீங்க. சண்டாளி உன் சட்டமட்டுக்கார இந்த வெள்ளச்சாமி ஆளு எனக்கு ஒரு அடையாளம் தெரியுறீங்க. உன்னை மறந்திருந்தவன் அன்னைக்கு நான் செத்து இருப்பேன். ஆனா பெத்த தாய் முக்கியம் இல்லை, பழைய நண்பர்கள் எல்லாம் முக்கியம் இல்லை. நீயும் தான் எனக்கு போத நினைச்சு நீ பண்ண சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தாண்டி உன்னை தேடி வந்த. ஆனா நீ யாருடா, ஏண்டா வந்த, இருக்கிற வந்த திருட்டு பெயரை கேட்கிற இல்லைங்கம்மா. உண்மையிலே யாரும் உனக்கு அடையாளம் தெரியலையா? வெள்ளச்சாமி, உங்களை எனக்கு முன்பே தெரியும். எப்ப தெரியுமா? எங்கள் ஊர் முத்தாளம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவுக்காக சிலம்பாட்டாட வந்தீங்கல்ல, அப்பவே நான் உங்களை மறைஞ்சிருந்து பார்த்துட்டேன். இருந்தாலும் நீங்களே என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா, ஆசை வச்சிருக்கீங்களா, என்ன மறக்காம இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சோதனை பண்ணி பார்த்தேன். சோதனையா? உன்னை மறந்துருந்தனா இத்தனை வருஷம் கழிச்சு இருக்கவில்லையமா உன்னை தேடி வந்திருக்க போறேன். உண்மைதான். எதுவும் கண்ணதிரியாலும் காதலியாக்கவாலும் நொண்டிய நடமோ வட்டிக்கிட்டு போயிருப்பேன். ஆனா உங்களோட வாழ்ந்துறதுக்காகத்தான் இத்தனை வருஷமா உனக்காக தேடி காத்திருந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? என் நம்பர் இல்ல, நான் தான் வெள்ளச்சாமி நம்பர் இல்ல. நீங்க தான் வெள்ளச்சாமி நம்புறேங்க. இருந்தாலும் என் வெள்ளச்சாமியா இருந்தா 5 வயசு அரியா பருவத்துல எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி இப்பவும் அனைத்து பொருளுமே வாங்கி வந்திருப்பாரு. நம்பிக்கையோட காத்துக்கிட்டேன். ஆனா நீங்க வீசனகை வெறுங்கையுமால வந்திருக்கீங்க. இல்லையம்மா, சொல்லுங்க. நீ ஆசைப்பட்டு கேட்டாரு வாங்கி வந்திருக்கேன். செவிலேறு குதிக்கையில மூட்டை கட்டி வச்சிருந்தாலும் தூக்க முடியல. அப்படியா? கீழே வச்சுட்டு வந்துட்டு அரண்மனைக்கு பின்புறம் இருக்குது. உனக்காக என்ன வாங்கிட்டு தெரியுமா? என்னென்ன வாங்கிட்டு இருக்கீங்க? அதிக வண்ண முகத்துக்குத்தா வெள்ளையம்மா நவத்த பொட்டு வாங்கி வந்து வெள்ளையம்மா வாங்கி வந்தே வெள்ளையம்மா
25 வயசுல என்கிட்ட கேட்டது உனக்காக அத்தனையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அடையாளத்துக்கு இது போதுமா? இன்னும் எடுத்து சொல்லட்டுமா? இல்ல போதுங்க. எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் வெள்ளச்சாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால அனைத்து பொருளுமே வாங்கிட்டு வந்திருப்பாரு. நம்பிக்கையோட இருக்கேன். வேற எதுவும் வேணாங்க. வேற எது வேணாம்? இல்ல எதுவும் வேணாம். இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன்ல, என் மேல உனக்கு பாசமே இல்லையா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஆம்பளை சட்டன்னு சொல்லிட்டீங்க. சரி, நான் பொம்பளை புள்ள இல்லையா? அதனால பட்டுன்னு எதையும் வெளியில சொல்லிட முடியாதுல்ல. நின்று நிதானமா தானங்க சொல்ல முடியும். இப்ப எனக்கு வயசானதுக்கு அப்புறமா அதனால பாசம் எல்லாம் நினைச்சிடாதீங்க. எனக்கு தலைமையில போதும் இல்லையா? சீக்கிரம் சொல்லிடு. அப்படி எல்லாம் இல்ல. உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? இப்படி நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா அப்படியே மேலே பாசம் வச்சிருந்தாலும் எப்படியும் கூட வந்துருவீங்க. உங்க கூட வா. ஆமா, உங்க கூட வராம எங்கேயும் போறேன். உங்க கூட வர்றேன். சரி, இருந்தாலும் குஸ்ரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது. இல்லையம்மா, ஸ்ரீ நீதான உனக்காக வந்திருக்க. நான் உனக்கு முக்கியம் இல்லையா? உங்க அன்னைகளே பெருசா நினைக்கிறேன். குஸ்ரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு எப்படிங்க வர்றது? இருந்தாலும் 5 வயசு அறியா பருவத்துல பழகிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து நீங்க பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் அண்ணன்மார்கள் விட்டுட்டு போயிட்டேன். அதனால உன்னை மனதில் நினைச்சிடாத. இருந்தாலும் அண்ணன்மார்கள் தானே அதுக்கப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் எல்லாம் பார்த்து வளர்த்ததெல்லாம். இல்லையம்மா, இன்னைக்கு அண்ணன்மார்களை பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கட்டியில போற வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட இருக்க கட்டுற கனவு மட்டும்தான். உனக்காக நான் இருப்பேன். என்னுமே நீ வா, உன்னை கடைசி வரைக்கும் நான் வச்சு காப்பாத்துறேன். சரிங்க. இருந்தாலும்
அண்ணன்மார்கள் என் மேல வச்சிருக்க பாசத்தை விட உங்க மேல நான் அளவுக்கு அதிகமாவே பாசம் வச்சுட்டேன். அதனால நீங்க சொன்ன மாதிரியே உங்க கூடவே வந்துடுறேன். எங்க போகணும் தெரியுமா? எங்க போகணும்? உன்னுடைய அரண்மனைக்கு பிறந்தரம் இல்ல, அந்த கருப்பாய் கல்லுக்கட்டு உரை மண்டபம், கருப்பாயி மண்டபம் அருகாம இருக்க ஒத்தக்கட்ட பாலத்துக்கு நீ வந்துரு. பொழுது வெளியேறதுக்குள்ள நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாம் வெளியமா. அப்படியா? சொன்ன மாதிரியே அந்த கருப்பாய் கட்டு வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டபம் அருகே இருக்கு ஒத்தக்கல்லு பாலத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தான் வர முடியும் வீட்டுல. சரி, எப்படியோ சொல்லிட்டு வந்துரு. அதனால வந்து தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா நீங்க நானும் தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம. நானா? ஆமா, இந்த வரைக்கும் அடிக்கல, இதுக்கு மேலதான் அடிக்க போனோம். ஒரு கத்தி மட்டும் போட்டு வருவேன். இருந்தாலும் எச்சரிக்கையா சொல்றேன், தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம அந்த ஒத்தக்கல்லு பாலத்திலே உட்கார்ந்துருங்க. உங்களை தேடி நான் ஓடி வந்துருவீங்கல்ல? போலாமா? வாங்க போலாம். அடி ஒத்த கண்ணா பாலத்தில ஒரு ரங்கும் ஜாமத்தில, ஒத்த கண்ணா பாலத்தில ஒரு ரங்கும் ஜாமத்தில ஒட்டியாவே தந்தி போனாடி, ஒட்டியாவே தந்தி போனாடி. ஒத்தக்கல்லு பாலத்தில ஊரடங்கும் நேரத்தில, ஒத்தக்கல்லு பாலத்தில ஊரடங்கும் நேரத்தில ஒத்தக்கல்லு வருவானே போயா ஏ சாமி வர என் மனசு மடியாத போயா. பாருங்க, உசுறு குசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு வரதே பெரிய விஷயம். அதுலயும் உங்களை நம்பி இந்த குடிகாரனை நம்பி ஒத்தக்கல்லு பாலத்துக்கு ஒரு வயசு பொண்ணு தனியா கூப்பிட்டா போலாமாங்க? ஒரு ஆண்மகன் வயசு பையன் கூப்பிடுறான்னா ஒரு வயசு பொண்ணு நமக்கு இங்க போச்சு அறிவு. அதனால உங்க கூட வர்றேன், நம்பிக்கை இல்லாம இல்லங்க, உங்க கூட வர்றேன். இருந்தாலும் ஒரு உறுதி சொன்னா வர்றேன். எப்படி தெரியுமா? என் அனுமதி இல்லாம உங்க சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது, உங்க நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு உறுதி சொன்னா உங்க கூட நான் வர்றேன். அப்படியா? ஆமா. எம்எல்ஏமா, எம்எல்ஏ வச்ச நம்பிக்கை அப்படிதானா? அடி உடம்பு மேலே ஆசை வச்சா ஒரு நொடியில் தப்பேருப்பேன், உடம்பு மேலே ஆசை வச்சா ஒரு நொடியில் தப்பேருப்பேன், மனசுமே ஆசை வச்சேடி அது கூட தெரியல போதி. பாலத்துக்கு வந்து விட்டோம். ஆனா இந்த நேரமும் பொழுது விடுச்சுக்கிட்டு இருக்குது. இந்த விடுகிற நேரத்தில் அவங்க ஊருக்காரர்கள் ஊரடிக்க தங்கியிருப்பதற்காக இந்த ஒத்தக்கண்ண பாலத்திற்கு தான் வருவார்கள். அப்படி வரும்போது யாராலும் இருவரையும் பார்த்து விட்டார்கள் என்றால் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுறாங்க. அண்ணன் விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம 2 பேரையும் வெட்டி போட்டு வாங்க 7 கூறா போட்டுருவாங்க. 7 பேர் வந்தாங்கன்னா. ஆனா உங்க அண்ணங்களுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள இந்த ஒத்தக்கண்ண பாலத்தை விட்டு வேறு வழியாக போயிடும். வேற வழி எந்த வழியாக செல்லலாம்? கண்ணே சிவகங்க சீமை விட்டு சீமை விட்ட சிவக்கல்ல ரோட்டு வழி ரோட்டு வழி தப்படி இல்லாதடி இல்லாதடி கண்ணே ஒரு ரத்த வேறோ வெள்ளையப்பா சிவகங்க சீம வழியாக சென்று விட்டார். அருகாவிற்கு மத்தங்குடி ஊரில் கரையோரமாக சங்கமது 2 வருடம் வந்திருக்கார் பாண்டிமணி தெய்வம் வெள்ளிக்குமா. அந்த பாண்டிமணி கோவிலுக்கு சென்று விட்டு விட்டார். நிச்சயம் இருவருக்குமே அடைக்கல கிடைக்கும். அந்த பாண்டிமணி அடைக்கல தருவா புறப்பட்ட 2 ஓடி வந்து வெளியே போகலாம். அந்த பாண்டிமணி கோவிலுக்கு போவோம். சென்று